எம்ஜிஆர் ஓகே, சிவாஜி சரியும் பிடிக்கும். அந்த தில்லானா மோகனாம் படம் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். ஏன்னா பப்பியம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ், எஸ், யூனோ ஷீஸ் அ கிரேட் டான்சர். அது இன்னொன்று, எத்தனை பேர் என்கிட்ட நிற்கிறாங்க, லைனில் நிற்கிறாங்க, நான் கூப்பிட வரமாட்டேன்றாங்களா. அப்புறம் எங்கள் அம்மா சொல்ல, ஏதோ கல்யாணத்துக்கு போனேன்னா 3 வயசு என்னமோ இருக்குமா, ஏதோ மியூசிக் போடுறாங்க, நான் பாட்டு ஆடிட்டு. எம்ஜிஆர் சார் வந்து எப்பவுமே சொல்லுவார், ஒரு கட்டத்துல சரி நம்ம அரசியலுக்குள்ள போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்களா? ஒரு விதத்தில் மைனஸ்னா, மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல என் கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் லதா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. பல விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ குட் டு see you மேம். என்னுடைய பாட்காஸ்ட்ல உங்களை இந்த மாதிரி உட்கார வச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையெல்லாம் எப்படி மேம் போயிட்டு இருக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, சினிமா உலக பயணம் 53 வருஷம், 73ல வந்தது என் படம். இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கேன். வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கு. எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும். சூப்பர் மேம், கிரேட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். கண்டிப்பா உங்களை பார்த்தா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தான் சொல்ல தோணும். பட் எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இப்பயுமே வந்துட்டு இந்த வயதுலயும் இவ்வளோ அழகா உங்களை க்ரூம் பண்ணிக்கிறீங்க. த வே யூ கேரி யுவர் செல்ஃப், இந்த சாரி போட்டுக்கிறதா இருக்கட்டும், அந்த மேக்கப் போட்டுக்கிறதா இருக்கட்டும். எனக்குலாம் வந்து இந்த வயசுலயும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால ஐயோன்னு சோம்பேறியா இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு க்ரூமிங்கை எப்படி அழகா மெயின்டைன் பண்றீங்க? இட்ஸ் மீ, அவ்வளோதான். மெயின்டைன் இல்லை, கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இதாக இருப்பேன். கொஞ்சம் மெடிடேஷனு, அப்புறம் எவ்ரிடே மெடிடேஷன் பண்ணுவேன். சாப்பாடுலாம் எல்லாமே சாப்பிடுவேன், அளவாக சாப்பிடுவேன். மெடிடேஷன் பண்ணிட்டு பப்பாயா, காலையில் எழுந்திரிச்சு பப்பாயாலாம் சாப்பிடுவேன். அப்புறம் தான் மற்றதெல்லாம் எல்லாமே சாப்பிடுவேன். பட் எல்லாமே அளவாக சாப்பிடுவேன். அப்போ தான் ஆக்டிவாக இருக்க முடியும் நம்மளால். நிறைய பேர் இருக்காங்க, இப்போ முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இது என்ன ஆயிடுச்சு அப்படி நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் நம்ம கீப் யூர் செல்ஃப் ஆக்டிவ், கீப் யூர் பிரெயின் ஆக்டிவ் ஃபர்ஸ்ட், இல்லையா? நாமளே ஆக்டிவாக வச்சுக்கணும். கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பண்ணலாம், இல்லையா? ஒருத்தருக்கு வந்து மியூசிக் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ரீடிங் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ஏதோ சினிமா வாட்ச் பண்ண பிடிக்கலாம். ஏதோ பிடிங்க, ஃப்ரெண்ட்ஸு இது இந்த ஏதோ பண்ணுங்க. சார், யூ கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் ஆல்வேஸ். எஸ் மேம், கிரேட். ஸோ இப்போ நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். லதா அவர்கள் நளினியா இருந்த டைம்ல, ஸோ லதா அவர்கள் அப்படிங்கிற பேர் வந்துட்டு சினிமா துறைக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. ஸோ நளினி அவர்கள் எப்படி லதாவா மாறினாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நளினி ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் நளினி. எப்படின்னா ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படித்தேன் நான். ஓகே. அங்கே தான் படித்தேன் நான். எல்லாம் அப்போ வந்தெல்லாம் யூரோப்பியன் நன்ஸு, ஐரிஷ் நன்ஸு எல்லாம் இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள ஒரு ஆர்வம், அது என்னன்னு சொல்ல முடியாது. அது வந்து யாரும் சொல்லி கொடுத்து வரதில்லை. எங்கள் அக்காவும் இருந்தாங்க, பத்மினின்னு. எங்கள் அக்காவும் என் கூட தான் படித்தேன், என்னை விட பெரியவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏதோ மியூசிக் போட்டால் கூட எங்கள் அம்மா சொல்ல, ஏதோ கல்யாணத்துக்கு போனேன்னா 3 வயசு என்னமோ இருக்குமா, ஏதோ மியூசிக் போடுறாங்க, நான் பாட்டு ஆடிட்டு அப்படி. இது எந்த வயசுல? 3 வயசு 4 வயசுல. ஓகே. அப்பவே அது ஒரு ஆர்வம். அதே மாதிரி ஸ்கூலில் கூட நான் ஹோலி ஏஞ்சல்ஸில் படித்தது கூட ஏதோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வருதெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு மைகல் யூ கோன் டான்ஸ் பண்ணுவாங்க. நானும் ரெடியாக போயிடுவேன். எங்கள் அக்காவை கூப்பிட்டா ஓடிடும். என்ன அவன் தங்கச்சி ஆடுறேன்னு, என்ன நோ மிஸ் நான் ஆட மாட்டேன் அப்படின்னும். எது கூப்பிட்டாலும். அதே மாதிரி அங்கே இங்கிலீஷ் தான் மெயினு, தமிழ் என்னோடய செகண்ட் லாங்குவேஜ், ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ். தமிழில் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு மேடை, கண்ணகியா. ஓகே. அப்போ அலமேலு மிஸ்ன்னு இருந்தாங்க. நல்லா பாடம் பண்ணிக்கோ அப்படி. ஓகே மிஸ், சும்மா சின்ன ஒரு இதுதான் விட்டு அது வந்து நான் பண்ணேன். அப்போ எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. எனக்கு அது இன்னும் மறக்கவே முடியாது. ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் சினிமா இல்லை, ஸ்கூலில். எஸ். ஸோ இட் வாஸ் நைஸ். ஐ ஆல்வேஸ் என்ஜாய் ஸ்கூல் டான்ஸ் ஆகட்டும், எந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். ஓகே, கிரேட். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள்னால நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க. சப்போஸ் எம்ஜிஆர் சார் வந்து உங்களை சினிமா துறைக்குள்ள கொண்டு வரலனா என்னவா ஆயிருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? சின்ன வயசுல ஒரு நம்ம பெரிய பிள்ளை ஆனோட டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு வந்திருக்குல்ல? இல்ல எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும், நீ வந்து டாக்டர் ஆகணும், இல்லைன்னா வந்து லாயர் ஆகணும், அப்படியெல்லாம் எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா?
எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அந்த படிக்கணும், படிப்புலேயே நல்லா படிப்பேன். நாட் தட் எந்த ஸ்டூடெண்ட் கேட்டால் நல்லா படிப்பேன், நல்லா படிப்பேன். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப யங் ஏஜ் தானே, எல்லாம் நல்லா படிக்கணும், அதனால் எல்லாம் நல்லா படிப்பேன், எல்லாம் நல்லா மார்க் வாங்க எல்லாமே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஒரு அது இன்பார்ன் ஒரு இது இருக்கும், எனக்கு வந்து இந்த மியூசிக்கு டான்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வரலன்னா என்ன இருப்பேன்னு சொல்ல முடியாது, தெரியல, வந்துட்டோம், நம்ம விதியில இருந்தது வந்துட்டோம் இல்லையா. அன்எக்ஸ்பெக்டடா வந்தது அதுவும் இல்லையா. அன்எக்ஸ்பெக்டடா நான் நினைக்கவே இல்லை அந்த ஒரு 15-16 வயசுல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய பேர் வேணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. நான் நினைக்கவே இல்லை, வந்துருச்சு. ஸோ நோ லுக்கிங் பேக் ஆஃப்டர் தட். கிரேட். ஸோ அதுக்கப்புறமேல் சினிமா துறையில நீங்க பண்ண படங்கள், நீங்க நடிச்சது சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு பிரைம் டைம்ல ஒரு பிரைம் ஆக்ட்ரஸா இருந்திருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுக்கும் இருந்த பாண்ட் எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா அவரோட நீங்க 14 மூவிஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் 14 மூவிஸ் பண்ண அப்புறம் சிஎம் ஆயிட்டாரு. ஒரு 10 மூவி 12 மூவி பூஜை போட்டு ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சது. ஓகே. அதெல்லாம் அவர் சிஎம் இருந்தாலும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ அப்படி பார்த்தானே என்ன குரூம் பண்ணதே அவர் தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்லா இருந்த என்னை சிற்பமாக செதுக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பிகாஸ் ஒண்ணுமே தெரியாதுல்ல எனக்கு, என்ன தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல டான்ஸ் பண்ணது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு. அது வந்து மனோகர் சார் ட்ராமாக்கு எடுக்கிறவரும் அவரும் ஒன்று தான். அப்போ வந்து அந்த 2 ஃபோட்டோ மிக்ஸ் ஆகிடுச்சு. எப்படியோ எம்ஜிஆர் சாரும் நம்பியார் சார், மனோகர் சார், நம்பியார் சார்லாம் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க, கொண்டு போய் நீட்டியிருக்காரு. அப்போ யார் இவங்க அப்படின்னு, உங்கள் ட்ராமா நடிகை இல்லை 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 யார் இவங்கன்னா ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. அவங்க அப்பா ராஜா ராம்நாத். எங்கள் அப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே மினிஸ்டராக இருந்திருக்காரு, பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்திருக்காரு, காமராஜ் அவர் கவர்மெண்ட், ராஜாஜி அவர்கள் கவர்மெண்ட்டு மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்போ வந்து அப்படியா நடிப்பாங்களா கேளுங்கன்னு எம்ஜிஆர் சார் கேட்டிருக்காரு. அப்போல்லாம் இந்த இப்போல்லாம் மொபைல் மாதிரி இல்லையே, ஃபோன் பண்ணி மனோகர் சார் கேட்டிருக்காருமா, கேட்குறாருமா நடிப்பீங்களா? இல்லை இல்லை நடிக்க மாட்டாங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நடிக்க மாட்டான்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு வாரம் பொறுத்து இதில் எனக்கு வந்து ஆதரவாக இருந்தது எங்கள் பெரியம்மா கமலா கோட்னிஸ். அவங்களுமே ஆக்சுவலி ஒரு ஆக்ட்ரஸ், ஹிந்தி படம் தெலுங்கு படம்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு எப்பவுமே என்னை வந்து ஏன்னோ இது பண்ணுவாங்க, உனக்கு இருக்க டேலண்ட்டு, உங்கள் அம்மா ஏன் வேண்டான்றாங்க, உனக்கு இருக்க அது டேலண்ட், ஆக்ட் நீ வரலாம் வருவேன் நீ நடிச்சா. எங்கள் பெரியம்மா முதல்லேருந்தே நான் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே. அது எனக்கு ஒரு இது இருந்தது, அம்மா நடிக்க வாய மூடும், ஸ்கூல் ஃபைனல் கூட பண்ணல நடிக்கிறேங்கறியா அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் மனோகர் சார் வந்து நேராக கூட்டிகிட்டு வாங்கம்மா சொல்லிட்டு, நான் நம்ப மாட்டேங்கிறாரம்மா, எத்தனை பேர் என்கிட்ட நிற்கிறாங்க, லைனில் நிற்கிறாங்க, நான் கூப்பிட்றேன் வரமாட்டேன்றாங்களா அப்படின்னு, அம்மா வாங்கம்மா ப்ளீஸ் வந்து சொல்லிட்டு போங்க. அப்போ ஆமாம்மா போகலாமா. சரி மனோகர் சார் தான் அவர் வண்டியிலே கூட்டிகிட்டு போனார். அங்கே எம்ஜிஆர் சாரோட இருந்தார். அப்போ சொன்னார், உங்கள் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரியும்மா, கவலைப்படாதீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு எந்த இதுவும் வராது. நான் குண்டடிப்பட்டு இருக்கும்போது கூட அவங்க அப்பா வந்து என்னை பார்த்தாரு, அதனால் உங்கள் ஃபேமிலி ஏம்மா ஒரு டைலாக் பேசுமா. டைலாகா? என்ன டைலாக்லாம் பேச வராது, எனக்கு வந்து மியூசிக் போட்டு ஆடுவேன், அவ்வளோதான் தெரியாது. அப்போ அம்மாவை பார்த்தாரு. சரி நான் ட்ரெயின் பண்ணுறேம்மா, இது வரைக்கும் எல்லா மற்ற நடிகைகள்லாம் வேறு படங்கள் நடிச்சிட்டு தான் என்கிட்ட வந்திருக்காங்க எல்லாருமே. புதுசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னே ஒருத்தி தான், நல்லா ட்ரெயின் பண்ணி அப்படின்னா எங்கள் அம்மா எனக்காக ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ இது இல்லை, சரி ஒரு 2 படம் நடி அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. சரி அதுக்கப்புறம் எங்கே நான் லுக்கிங் பேக்கு. சரி அப்புறம் நல்லா ட்ரெயின் பண்ணார் என்ன. ஓகே. டயலாக் எப்படி பேச ஃபுல்லாவே எம்ஜிஆர் சார் உங்களை ட்ரெயின் பண்ணாரா மேம்? ஆமா, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் ஜி சகுந்தலா அம்மா வந்து ஏற்ற இறக்கத்தோடு எப்படி பேசணும், அந்த காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது, இப்போ தேவைப்படல, ஏன்னா நான் இப்போவும் நடிச்சிட்ருக்கேன், இப்போ இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் டான்ஸு வந்துடும், அது இருந்தாலும் கற்றுக்கணும்ல, எப்படி நடக்கிறது சினிமாக்குன்னு, எப்படி நடக்கிறது, எப்படி எவ்ரிதிங் ஃபுல்லாக ஒரு பெண்மையா கொஞ்சம் ஒரு பெரிய பட்டறை மாதிரி ஏன்னோ அது அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லை இங்கே. இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு, அதில் அங்கே போனாலாம் சொல்லி கொடுப்போம். அப்போ அதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் என்னை தயாரித்தது. ஃபஸ்ட்டு படமே அவரோட ஹீரோயினாக உலகம் சுற்று வாலிபர், ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், இப்படி நிறைய இடங்க. அதுக்கப்புறம் நிறைய படம் வந்தது, நோ லுக்கிங் பேக். ஸோ அவரோடைய 14 படம் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் லாஸ்ட் ஹீரோயின் நான் தான். அதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிட்டார். அரசியலுக்கு போயிட்டு லாஸ்ட் ஹீரோயின் வந்து நான் தான். அதுக்கப்புறம் 10 படம் எடுக்க வேண்டியிருந்தது. அவரோட லண்டன் போயிருக்கேன், எல்லா ஊருக்கும் போயிருக்கேன், ரஷ்யா, கிழக்கு ஆப்பிரிக்கா ராஜு படம் எடுக்க வேண்டியது. அங்கே ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கூட போயிருக்கோம்.
அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து அந்த தமிழ் சங்கம்லாம் எங்களை கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஆனால் எலெக்ஷன் வந்தது, சிஎம் ஆயிட்டாரு. அந்த 10 படங்கள் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டீங்களா? இல்ல அவர் நிச்சயமா வருத்தப்பட்டேன். பட் அவர் சிஎம் ஆயிட்டாருன்னு சந்தோஷம்தான். இருந்தாலும் ஒரு ஒரு படம் வந்து கருப்பு மேக்கப்பு, ஃபுல்லாக பிளாக் மேக்கப், எனக்கு 3 மணி நேரம் ஆகும். ஓகே. சமூகமே நான் உனக்கே சொந்தம்னு. ஓகே. அந்த படம் வந்தால் சொல்ல, இந்த படம் வந்தால் மட்டும் உனக்கு பாரு ஒரு நல்ல ஒரு இது உனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், உனக்கு பெரிய அவார்டு கிடைக்கும்லாம் சொன்னார். அந்த படம் வரலேன்னு எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா கிளாமர் அது இதெல்லாம் பண்ணிட்டோம். ஃபுல் கருப்பு மேக்கப்பு. ஃபோட்டோ காட்டுற பாருங்க, இந்த மாதிரி கருப்பு மேக்கப்பு, ஒரு சேரி பொண்ணு மாதிரி. ஓகே. நீங்க பண்ணதுல ஒரு டிஃபரண்ட் ரோல். டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட். அது பண்ண முடியல எனக்கு வந்து அந்த வருத்தம் தான். பட் இது சிஎம் ஆனது சந்தோஷம்தான். ஓகே. சரி, அப்போவே அவர் வந்து கட்சிக்கு வந்துருன்னு கூப்பிட்டாரு. ஆமா. எங்கள் அம்மா சொன்னாங்க, சினிமா கூட்டதே பெருசு, இப்போ இது வேற வேணாம். பட் 77, நான் 73 தான் என் படம் ரிலீஸ் ஆச்சு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் எல்லாம் சாதிச்சிட்டிங்க, எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா அது எனக்கு ஒரு ஆர்வம், எனக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நாட்டிய நாடகம், ஷாகுன் தலைமை நாட்டிய நாடகம், தமிழ்நாடு பூரா அவர் தலைமையில தான். ஓகே. 76ல் எலெக்ஷனுக்கு முன்னால் போய் 35 லட்சம் எப்படி மதுரை, திருச்சி, கோவை, அங்கே இங்கெல்லாம் 10 இடம் பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, அதெல்லாம் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு 30 லட்ச ரூபா ஏடிஎம்கேக்கு நிதியாக கொடுத்துருக்கேன். அது அவர் சொன்னார், எல்லாருக்கும் நான் கொடுத்தா நீ எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு. ஆனால் அது லாஸ்ட் வரைக்கும் அவர் மறக்கலை. கண்டிப்பா கடைசி வரைக்கும் மறக்கல. ராசியான கைதான் அப்ப நீங்க. ஏன்னா அந்த கட்சி அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்து எப்படி ஆண்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட முதல் நிதி நீங்க கொடுத்துருக்கீங்கிறது நல்ல விஷயம். சரி, ஓகே மேம். இப்போ சினிமா துறையில நீங்க இருந்தீங்க, அம்மாவுக்கு வந்து பெருசா விருப்பம் இல்லை. பட் நீங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாவே பரவாயில்ல, பொண்ணு சினிமால நல்லா பண்றாங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் போகும்போது எங்க அம்மாக்கும் சந்தோஷம் தான். அப்ப எங்க பெரியம்மா பத்தியா நான் சொன்னேன்ல, சொல்லிப்பாங்களா அவங்கள்ட்ட ஏதாவது காமிச்சுப்பாங்களா? யாரு? அம்மா. அதுக்கப்புறம் சரி சரி நல்லா வருவேன், நல்லா பண்றேன், நல்லா அதெல்லாம் வந்தால் சந்தோஷம் தானே. ஏன்னா நிறைய பேர் வராங்க, எடுபடாமல் போயிடுறாங்க இல்லையா? அந்த டைம்ல இந்த டைம்ல நிறைய பேர் வராங்க. அந்த லாங் ஸ்டாண்டிங் ஒரு லக்கம் வேணும் எல்லாருக்கும் இல்லையா? டேலண்ட்டு, திறமை இருந்தால் நிறைய பேர் வர முடியாமல் போது அந்த லக்கம் இருக்கணும். அது எம்ஜிஆர் கூட்டுப்பட்டாலும் மோதிர கையில் கூட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. மாதிரி எம்ஜிஆர் கையால் யூனோ ஆரம்பித்து வச்சது லாங் ஜேர்னி. எஸ். அப்புறம் சீரியல் அது இது எதையும் விட்டு வைக்கல, எல்லாமே பண்ணியிருக்கேன். கேரக்டர் ரோல்ஸ் அது இது எல்லாமே பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்துட்டு அந்த டைம்ல பிரைம் டைம்ல அந்த ஏரால வந்து உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் எம்ஜிஆர் அவர்களை தவிர்த்து வேற யார் மேம்? அவருடைய எம்ஜிஆர் அவர்களை ஓகே, சிவாஜி சாரையும் பிடிக்கும். அந்த தில்லானா மோகனாம் படம் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். ஏன்னா பப்பிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ், எஸ், யூனோ ஷீஸ் அ கிரேட் டான்சர். அது இன்னொன்று அந்த நல்ல அந்த தில்லானா மோகனாம் படம் 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நான் சின்ன வயசுல அதே ஸ்கூல்ல இருக்கும்போது பார்த்தது தான். பப்பி மன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நினைக்கவே இல்லை அவங்கள நான் மீட் பண்ணுவேன், அவங்க என் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு போட்ட மேக்கப் மேன் தான் எனக்கு மேக்கப் மேனாக வந்தார், தனக்கோடியன்னு. அது பெரிய விஷயம். அப்புறம் பப்பிமா வந்தப்போ அமெரிக்காவில் வந்திருக்காங்க, நான் பார்க்கணும், நான் போனேன். ஷீஸ் சச் அ நைஸ் லேடி. அந்தம்மா ரொம்ப டேலண்டட், எனக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து அமெரிக்காவுக்கு வந்தால் நீ வான்னு வந்து நான் அமெரிக்கா போயிருக்கும்போது கார் அமிச்சு அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் என் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. சென்னை வந்து எப்போவுமே என் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் நான் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை இல்லையா? அப்படியே சிவாஜி சாரோடய ஒரு படம் நடித்தேன். எம்ஜிஆர் சார் படங்க தான் எனக்கு மெயின் இல்லையா? அவர் கான்ட்ராக்டில் இருந்தேன். ப்ளஸ் அதுதான் மெயின்னு நினச்சேன் நான் எப்பவுமே, பிகாஸ் இஸ் மை மென்டர். ஸோ சிவாஜி சாரும் நிறைய படம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு படம் நடித்தேன், சிவகாமியின் செல்வன். அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு யூனிக்கான விஷயம் நீங்கள் நடிச்சப்போ பார்த்த ஒரு விஷயம்னா என்ன மேம்? சிவாஜி சார்ட்டையும் சிவாஜி சார்லாம் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒடிகால் அந்த செட்டில் வந்துட்டேன்னா அந்த செட்டில் வந்து பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். அவங்க படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஒரு சீன் படிக்கும்போது இவங்க நடிக்கும்போது பார்த்தா வேறு மாதிரியா இருக்கும். நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா? நடிக்க அதை நான் பார்த்துருக்கேன், 2 பேர்கிட்டையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எம்ஜிஆர் சார் வந்து எப்பவுமே சொல்லுவார், இப்போ பாரு இப்படி எடுத்து விடுவேன், ஜாகிரதையாக பார்த்துக்கோ. அந்த இது இல்லை, அந்த அலர்ட்னஸ் இருக்கணும். நீ படம் எடுத்து விட்டா போய் விழுந்துடாத அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே. அது எனக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். இது தமாஷு. இதே மாதிரி தெலுங்கு ஒரு படம் தமிழ் தெலுங்கு நடிச்சிருக்கேன். தெலுங்குல வந்து என்டி ராமராவ் சார், அவரும் அப்புறம் சிஎம் ஆனார்னு வச்சுக்கோங்க. என்டி ராமராவ் சார். இது தமிழில் வந்து எம்ஜிஆர் சார், சிரித்து வாழ வேண்டும். அந்த இன்ஸ்பெக்டர் ரோலு, அந்த இன்னொரு முஸ்லீம் ரோல், 2 ரோலும் எம்ஜிஆர் சார் தான் பண்ணார் தமிழில். தெலுங்கில் வந்து என்டி ராமராவ் சார், சத்யநாராயணா சார். இந்த ஒரு போலீஸ் இது ஒரு பார்ப்பேன் நான்.
நிறைய பசங்க செத்து போயிருப்பாங்க. அதை நான் கத்தி தீட்டிட்டு இருப்பேன். ம். அதை பார்ப்பேன். ஆனா அந்த வில்லன் வந்து யாருக்கும் சொல்லாதேன்னு ஏதோ காசு குடுத்துட்டு போயிடுவான். ம். அப்போ வந்து ம் பார்த்துருவாரு நான் பார்த்தது ம். எம்ஜிஆர் சார். "பாரு, பாரு எத்தனை பேர் செத்துருப்பாங்க, எத்தனை பேர் இது இருப்பாங்க. சொல்ல மாட்டியா?" சொன்னோனே, "எனக்கு தெரியாதுன்னுவேன்." அப்புறம் எனக்கே மனசு மாரி நான் போய் ம். பாரு, பாரு, பாருன்னு சொல்லி பாருன்னும்போது எனக்கு வந்து நான் மனசு மாறி சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இழுத்து விட்டாரு எம்ஜிஆர் சார். "சரி போய் அம்மா பார்த்துக்கோ. இப்போ ஜாக்கிரதையா இரு. நான் ம். இழுத்து இப்படி தள்ளுறேன். ஓகே." அப்புறம் என்.டி. ராமராஜ் அவரும் உணர்ச்சி வசப்பட்ட அவரும் பெரிய ஆர்டிஸ்ட். ம். ம். அவரு கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாரு. அவர் மாதிரி ரொம்ப செட்ல வந்து 7 மணிக்குன்னா 7 மணிக்கு அந்த ப்ளூ மேக்கப் போட்டு நிற்பாரு. பா. அந்த அவர் மாதிரிலாம் பார்க்க முடியாது. இப்பெல்லாம் யாரையும் ம். பார்க்க முடியாது. அந்த அந்த ஒரு டைம், டெடிகேஷன், பங்க்சுவாலிட்டி. பங்க்சுவாலிட்டி, அந்த டெடிகேஷன். ம். அவர் படிச்சுக்கிட்டே இருக்காரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆம், "ஏம் லதா గారు நீங்க பண்ணது தானே, நம்ம டேக் போலாமா?" ம். "ஓகே சார், டேக் போலாம்" அப்படின்னேன். "பண்ணது தானே நம்ம" ம். அப்படின்னு. உணர்ச்சி சூடுன்னாரு. அவர் எப்பவுமே கொஞ்சம் ஆ. நான் அந்த எதிர்பார்க்க டப்புன்னு போய் விழுந்துட்டேன். அச்சோ. அவர் பாட்டு பேசிட்டே இருக்காரு. "சார் கட் சார், டேரக்டர் கட் சார், கட். ஏ ஏ ஏ மேடம், மேடம் படிப்பு கீழே விழுந்துட்டாங்க." "ஆ சாரி எப்போவா விழுந்தீங்க?" "இல்லை நான் எனக்கு இது தடுக்கிடுச்சு ம். அப்படின்னு." ஸோ அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து அவரை மறந்துடுவார். ம். ஏன்னா அப்படிலாம் நாகேஸ்வரராவ் அவங்க எல்லாரோடும் நடிச்சிருக்கேன். பிரேம் நசீர் அவங்க அவங்க எல்லாம் நம்பியார் மலையாளம், சார். தெலுங்கு, கன்னடம் எல்லாரோடும் நடிச்சிருக்கேன். இந்த ஜென்ரேஷனோட நடிச்சிருக்கேன். அதான் நீங்க வந்துட்டு நைசஸ்ட் பீப்புளோட ஒரு லெஜெண்டரி நிறைய லெஜெண்ட் ஆக்டர்ஸோட நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ அதை தாண்டி ஆக்சுவலி எப்பவுமே அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது அப்பலேருந்து இருக்கும். இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறமேல ரஜினி, கமல், இப்போ தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஆக்ட்ரஸுக்குமே இருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு காம்படிஷனா யாராவது இருந்தாங்களா? நான் அப்படி இல்லைங்க. மஞ்சளா நான் நிறைய படம் நடித்தோம். ம். உலகம் சுற்று வாலிபன் கூட மஞ்சளா நானும் சந்திரன் நடித்தோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஓகே. எங்களுக்குள்ள இந்த காம்படிஷன் அதெல்லாம் இல்லவே இல்லை. இல்ல. அது என்னன்னு தெரியல. ம். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க ஒரு சீன் அவங்க நல்லா பண்ண அப்படி தான் எனக்கு எப்பவுமே இல்லை. உங்களுக்குள்ள இல்லனாலும் வெளியே வந்துட்டு அந்த காம்படிஷன் அவங்களே ஒரு பிம்பம் அப்படி உருவாக்கி பண்ணால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது இருந்திருக்கா அப்போ? இல்லை எனக்கு தெரிஞ்சு என் கூட யாரும் அப்படி இல்லை. இல்ல. நானும் சுமித்ரா கூட ஒரு படம் நடித்தோம். ம். வட்டத்துக்குள் சதுரமனு. ம். காம்படிஷன்லாம் இல்லை. அதுக்கு எனக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிது. ஃபிலிம்ஃபேர் அவார்டு, தமிழ்நாடு சிறந்த நடிகை அவார்டு, அது இதெல்லாம் எப்போட கொடுத்தாங்களே, சாதனையாளர் விருது இதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ Yes. 2026ல். எஸ். ஸோ எனக்கு அதெல்லாம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் ம். இல்லையா? கண்டிப்பா. ஸோ ஒரு சீனில் அவங்க ஸ்கோர் பண்ணால் இன்னொரு சீனில் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போகணும். நம்ம பெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ம். இது எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம யோசிக்கணும். ம். இது எப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னொன்று சீரியலில் பண்ண ஆரம்பித்தேன். ராதிகா தான் வந்து கேட்டுச்சு. ஃபஸ்ட்டு ராதிகா நானும் ஒரு படம் பண்ணோம். ம். அப்போ வந்து ராதிகா புதுசு. ம். பட்டாபிராமன் ஒரு டைரக்டர். அவர் வந்து இப்போ அந்த 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 அப்போல்லாம் புதுசு, கொஞ்சம் ராதிகாக்கு தெரியல ஓகே. அந்த இதெல்லாம். அப்போ அந்த டைரக்டர், "ஏங்க சார் திட்டுறீங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க, அவங்க புதுசு தானே பாவம்" அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து ராதிகா நாங்கள் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஓகே. அவங்க அம்மா, நான் எல்லாருமே. அப்புறம் ராதிகா தான் சொல்லிச்சு, அப்புறம் நீங்கள் வந்து அப்புறம் நல்லா இப்போ பாருங்க அந்த தாய் கிழவி எஸ். சூப்பர் டூப்பர் நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பர்பா இருக்கும். இல்லையா? அதான் எல்லாருக்குமே இனிஷியல் பீரியட் இருக்கும். ஸோ வி ஆர் நாட் லைக் தட். அண்ட் ஸோ ஷீ ஸ்டில் அன்னைக்கு கூட சொல்லிச்சு, எங்கள் பிரதர் ஒரு இது டின்னர் கொடுத்தாரு, பார்த்தீங்களா பட்டாபிராமன் என்ன இப்படி சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்காரு என்ன கேட்குது ராதிகா. ஓகே. நல்லா ஞாபகம் இருக்கா? இட்ஸ் கிரேட், யூ ஹேவ் ரீச்ட் ஏ கிரேட் ஹைட், ஐ எம் வெரி ஹாப்பி ராதிகா. ம். இல்லையா? எஸ். அது பெரிய விஷயம். அதே மாதிரி சீரியல் ம். படமே வேண்டான்னு சொல்ற ராதிகா, நீ சீரியல் பண்ண சொல்ல, இல்லை இல்லை பண்ணுங்கன்னு. இது கத்தக்காதுன்னு ஒரு சீரியல் பண்ணும் தெலுங்கு. அதுக்கப்புறம் சித்தியனு ம். தமிழ்ல. அப்பதான் அப்ப சீரியல் அப்பதான் புதுசு. ஆமா. புதுசு. சித்தி அந்த டைம்ல தான் சீரியல் பீக்ல இருந்துச்சு. அப்படி இருந்தது. அப்போ ராதிகா ஒரு இதுல அது நடிக்கும்போது நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து எல்லாம் பெரிய ஒரு ரிச் இதா இருந்துட்டு இங்க வந்து எல்லாம் இருந்துட்டு சாதாரணமா இருக்குதுன்னு ராதிகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். படபட இருக்க டூ மச்சா இருக்கு, என்னால் முடியல இங்க இது இல்லை அது இல்லை இது இல்லை வாஷிங் மிஷினில் இதெல்லாம் ரொம்ப படபடன்னு வருது. அதெல்லாம் நானாக போட்டுக்கிட்டது. பட் ராதிகா வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க, அதில் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகே. இல்லையா? ஸோ அப்புறம் ராதிகாவும் நல்ல ஆக்டிஸ்ட். ம். ஸோ அது வந்து ஆனால் அது பார்க்காது. ஷீ இஸ் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல். எனக்கு ஃப்ரீ இது கொடுக்கும், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்னு. ஸ்டில் நவ் வி ஆர் மேக்கிங் தட் ரிலேஷன்ஷிப். சூப்பர் மேம், கிரேட் மேம். அதே போல நீங்க நிறைய ஜானர்ஸ் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க. இந்த ஜானர் எனக்கு நடிக்கணும்னு ஆசை, இந்த ஜானர் மட்டும் என்னால் நடிக்க முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு ஜானர் இருக்கா? அப்படியேதான் இல்லை எல்லாமே. ஓகே. நான் ரீசெண்டா எனக்கு உங்களுடைய படங்கள்ல கந்தா கடம்பா கதிர்வேலால அதுல உங்களுடைய கேரக்டர் அப்படி வந்து கெத்தா நிப்பீங்க பாருங்க. ஆமா, அதுல நிறைய பேர் அதுல இல்லையா 3
நம்ம பிரபு, Actors. எஸ் வி சேகர், அப்புறம் விவேக், ரோஜா இந்த மேம். பக்கம் ரோஜா, கோவை சரளா, நீரவஷா, எஸ். வடிவேலு எனக்கு தான் ஆமா. நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் அந்த சவால்லாம் படம். விடுவீங்க. ஆமாம்மா, சவாலோட நல்லா இருந்தது அந்த படம். எஸ். நல்லா ஜாலியாக இருந்தது செட்லேயும் நல்லா. ஸோ அது ஐ என்ஜாய் டூயிங் தட் ஃபிலிம்.